தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, முந்தைய கருத்து கணிப்பு, இடையில் கருத்து கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்னதைப் போல அது வந்து அதற்கும் இதற்கும் பொருத்தம் இல்லாம வந்துட்டு இருக்கு. ஆமா. தேர்தல் நிலவரங்கள். அடுத்தது பாஜக வந்து 400 இடங்கள் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது. அது 400 இல்ல அப்படிங்கிறது அப்படிலாம் ஒண்ணு நீ வந்துட முடியாதுப்பான்னு நீங்க தொடக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போல வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பின்னடைவுலாம் இல்ல, மிக நெருக்கி அடிச்சு பிஜேபியை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, துரத்திக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. அது ஒன்று. அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 13 தொகுதிகளுக்கு மேல தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 13 தொகுதிகளுக்கு மேல 3வது இடத்துல நல்ல வாக்குகளை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததெல்லாம் 4ஆம் இடத்துல நல்ல வாக்குகளை பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே போல பாஜக சென்னையில 3 தொகுதிகளிலும் 2ஆம் இடத்தை பெற்றிருக்குது. அதே போல அவர்களும் வந்து வாக்குகளை வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள், எல்லா தொகுதிகளும் சொல்ல முடியாது, அவர்கள் போட்டியிட்ட எல்லா நட்சத்திர வேட்பாளர்கள் எடுத்துக்காட்ட எல் முருகன் இருக்கக்கூடியது, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 2ஆம் இடத்தை பெற்றிருக்காங்க, வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனால் வெற்றி பெறுவதற்கான இல்ல.